தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் 2026 தமிழ்நாட்டை ஆளப்போவது யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 60 நாட்களுக்குள்ளாகத்தான் இருக்கிறது. அதாவது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்திலே 4 முனை போட்டி என்பது இருக்கிறது. ஒருபுறத்திலே அதிமுக பாஜக கூட்டணிகள், மறுபுறத்திலே திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், அடுத்து தமிழக வெற்றி கழகம், அதற்கடுத்து நாம் தமிழர் கட்சி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கருத்து கணிப்பு முடிவுகள் தினம் தினம் வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படித்தான் தமிழகத்தை ஆளப்போவது யார் என்ற தலைப்பிலே ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டிருக்காங்களாம். 2026 தமிழக சட்டமன்றத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே தமிழக அரசியல் களம் முன்னிருந்த வகையிலே தற்போது மிக விறுவிறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சியான திமுக, பிரதான எதிர்கட்சியான அதிமுக மற்றும் நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் என இந்த 3 கட்சிகளுக்கு இடையே தான் மும்முனை போட்டி என்பது நிலவப் போகிறதாம். இந்த கருத்து கணிப்பின்படி ஆளும் திமுகவிற்கு 35% ஆதரவுகள் என்பது கிடைத்து முதலிடத்திலே இருக்கிறது. இருப்பினும் அரசியல் புதிதாக தடம் பதித்துள்ள தமிழக வெற்றி கழகம் 32% வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. நீண்டகால அரசியல் பாரம்பரியம் கொண்ட அதிமுக 30% வாக்குகளுடன் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது என இந்த நெருக்கமான வாக்கு சதவீதங்கள் அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஆதரவு பெருமளவில் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் சாய்ந்துள்ளது இதற்குரிய காரணம் என சொல்றாங்க. விஜயின் அரசியல் வருகை திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கியில் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் தரவுகள் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த வகையிலே இதனால் வரும் தேர்தலில் வெற்றி பெறுவது யாருக்குமே எளிதாக இருக்காது என சொல்றாங்க. வாக்குகள் இவ்வாறு மும்முனையாக பிரிவதால் தமிழகத்தில் ஒரு தொங்கு சட்டசபை அமையக்கூடும் என்ற அச்சமும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலை உருவானால் அது தமிழக அரசியல் கூட்டணி கட்சி. அதன் அடிப்படையிலே தொங்கு சட்டசபை அமைவதற்கு கூட வாய்ப்புகள் என்பது இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதேபோல் நியூஸ் 180 வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகவிற்கு முதலிடத்திலும் 2ஆம் இடத்திற்கு அதிமுகவும் 3ஆம் இடத்திலே தமிழக வெற்றி கழகமும் இருக்கிறது, 4ஆம் இடத்திலே நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என தற்சமயம் ஒரு அதிரடியான கருத்து கணிப்பை கூட நடத்தி வெளியிட்டிருந்தது நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜயுடைய வருகை என்பது கண்டிப்பாக திராவிட கட்சிகளான இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் திமுகவிற்கு அதைவிட மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும். 2026 சட்டமன்ற தேர்தலிலே விஜய் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. இருந்த போதிலுமே 2031 அப்படிங்கிற சமயத்தில் கண்டிப்பாக விஜய்க்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். 2026 பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளான அதிமுக திமுக அந்த 2 கட்சிகள் ஏதேனும் ஒரு கட்சி தான் ஆட்சி அமைப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டாலும் தொகுதிகள் என்பது 2021 விட 2026 குறைந்த தொகுதியில் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னு தான் தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.